குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாசாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா குரு பகவானின் அதிசார பெயர்ச்சி பலன்கள் மற்றும் வக்ர பலன்கள் அனைத்தையும் டீட்டெயில்டாக விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். குரு பார்த்தால் கோடி நன்மை. குரு முழுமையான சுபர். குரு அப்படிங்கிறவர் தனம், குடும்பம், வாக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பை செயல்படுத்தி தரக்கூடியவர். பண பொருளாதார வளர்ச்சியை தரக்கூடியவர். குழந்தைகளுக்கான நன்மைகளை கொடுக்கக்கூடியவர். இப்படிப்பட்ட குரு பகவான் அதிசாரம் பெற்று ராசிக்கு காலச்சக்கரத்தின் 3ஆம் இடத்துல இருந்து வந்தவர் காலச்சக்கரத்தின் 4ஆம் இடத்துல போய் உச்சபலம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும், உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, குருவின் பார்வை பலன் எப்படி இருக்கு, ஸ்தான பலம் எப்படி இருக்கு, நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத முழுமையா பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். ஒரு தெளிவான ஒரு விஷயம், கடைசி மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. உங்களுக்கான புரிதல் அப்படிங்கிறது அருமையாக ஏற்படும். இந்த குரு அதிசார பலன்கள், குரு அதிசார பயிற்சியை பற்றியும் வக்ர பலன்கள் பற்றியும் முழுமையாக நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கன்னி ராசி காலச்சக்கரத்தின் 6வது ராசியா இருக்கக்கூடிய கன்னி ராசி அன்பர்களுக்கு கனவுகள், ஆசைகள் பார்த்தீங்கன்னாக்க ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனா எதையாவது நிறைவேறுதா, காலத்தோட எல்லாம் செய்ய முடியுதா அப்படின்னு பார்க்கலன்னா இங்க கிரக நிலைகளோட தாக்கம் அப்படிங்கிறது உங்களை விட மாட்டேங்குது. அப்படி இருக்கக்கூடிய கன்னிராசினியர்களுக்கு பார்த்தோம்னா, கன்னிராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா உங்களை பொறுத்த வகையில நீங்க எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவர்கள், நட்பு பாராட்டக்கூடியவர்கள். அதே போல பார்த்தீங்கன்னா அறிவு சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு, எதையும் புத்திசாலித்தனமா கையாளணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட திட்டங்கள் இருக்குது. ஆனா திட்டமெல்லாம் நிறைவேறுதா, திட்டத்திற்கான முயற்சிகள்லாம் நடக்குதா, அந்த முயற்சி எடுத்தோமே அதற்கான பலன் கிடைச்சதா அப்படின்னா அந்த அளவுக்கான பலனை நீங்க அனுபவிக்க முடியலை. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான விஷயங்கள். ஜாதகத்தின் நிலை எப்படி இருக்கு, என்ன தசாபுத்தி அமைக்குது, குரு தசை நடக்குதா, குரு புத்தி நடக்குதா, இல்லை வேற எதுவும் உங்களுக்கு பாக்கிய அமைப்புகளோட திசை அமைப்புகள் நடக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பலன் எடுத்து பாருங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். உங்களுடைய கன்னி ராசியை பொறுத்த வகையில ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா ராகு கேதுவால் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க நீங்க தான். உங்களை தவிர வேற யாரும் பாதிக்கப்படல. அவ்வளவு சிரமங்களை சந்திச்சாச்சு. ஆமா, என்னன்னா என்ன செய்யறது, ஏது செய்யறதுங்கிற குழப்பம் ஒரு பக்கம், கணவன் மனைவி பிரச்சனை, கூட்டு தொழில் பிரச்சனை, ஜாயிண்ட் பிஸ்னஸ் பிரச்சனை, ஒரே சந்தேகங்கள் அப்படின்னு பல்வேறு இன்னல்களை சந்திச்சாச்சு. இனிமே உங்களுக்கு அது வேண்டியதில்லை. இப்ப பார்ப்போம். உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் தொழில் மாற்றம், வேலை மாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்க வர்றாரு. என்னன்னா இதுவரையும் ஒரு வேலையில, ஒரு தொழில் அமைப்புகள்ல நீங்க இருந்திருப்பீங்க. ஆமா, 10ல குரு இருந்தா பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ஒரு ஜோதிட பழமொழி. 10ல குரு இருந்தால் பதவி பறிபோகும். எப்படி அப்படின்னு பார்க்கல, அடுத்த கட்டத்துக்கு நீங்க போயே ஆகணும். அரைச்சமாவே அரைக்க முடியாது அப்படிங்கிறது மாதிரி பார்த்த வேலையே பார்த்துக்கிட்டு இல்லாம ஒரு தொழிலாளியா இருந்தா ஒரு சூப்பர்வைசரா மாறணும், சூப்பர்வைசரா இருந்தா ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள போகணும், ஒரு மேனேஜரா மாறணும், மேனேஜரா இருந்தா அடுத்த கட்ட நிர்வாகத்துக்குள்ள போகணும். இப்படி படிநிலைகளை போயே ஆகணும் அப்படிங்கிறத கொடுக்கிறவர் தான் குரு பகவான். குரு அப்படிங்கிறவர் சுபத்துவம் நிறைந்தவர், 100% சுபர். அவர் நன்மையை மட்டுமே செய்வார். அவர் நன்மை செய்யறது எப்படி தெரியும்னா, நமக்கு ஒரு பக்கம் கெடுதல் செய்யறது மாதிரி தெரிஞ்சாலும் ஆனா பெரிய நன்மையா இருக்கும். பாருங்களே, உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் திடீர்னு கிடைக்குது, நீங்க எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு கிடைச்சிருது. அங்க போறதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கும். ஆனா போய் பார்த்தா அதுதான் உங்களுக்கு சொர்க்கம், அதுதான் உங்களுக்கான இடமா இருக்கும். அப்படிதான். அப்ப வேலை, தொழில், வேலையும் அப்படிதான்.
ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, இந்த வேலையை விட இதோட பெஸ்ட்டான வேலை வந்து உங்களை கூட்டிகிட்டு போகும். அதே போல் தொழிலில் மாற்றம், ஒரு தொழிலை ஒரு இடத்துல செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, இந்த தொழிலை இன்னொரு இடத்துல செஞ்சான அப்படின்னு ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அப்போ அந்த மாற்றம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய முன்னேற்றமாக அமையக்கூடிய காலகட்டம் தான் அந்த காலகட்டம். அப்போ தொழில் முன்னேற்றம், வேலை முன்னேற்றம், வருமானத்தில் முன்னேற்றம், பதவி உயர்வு சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. இதுலேயும் குறிப்பாக வேலை செய்கிற அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா, வேலை தொழில் அமைப்புகளை இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஒரு நல்ல டைம் உருவாயிடுச்சு. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, வேலையில் இருக்கவங்க ப்ரொமோஷன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நெக்ஸ்ட் லெவல் போகணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ரைட் டைம். இது உங்களுக்கு நடந்தே தீரணும், நடக்கணும். உங்கள் தசாபுத்தி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். நீங்கள் பயப்படவே வேண்டாம். அதே போல் வேலை தொழிலாம் கூப்பிட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயங்கள்லாம் உடனே நடக்கும். உங்களுக்கான கமிட்மெண்ட், உங்களுக்கான தேவைகள், உங்களுக்கான விஷயங்கள்லாம் உடனே நடக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது. அடுத்து பாருங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் லாபத்தை பெருக்கி தரக்கூடிய வகையில் குரு பகவான் என்ன பண்ணுறாரு, ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்குறாரு, தொழில்காரகனை நேரடியாக பார்க்குறாரு. இந்த தொழில்காரகன் என்ன பண்ணிட்டாரு, 7ஆம் இடத்துல இருந்து உங்களை பார்க்க ஆரம்பிச்சதுனால தொழில் சார்ந்த மனப்போராட்டம் இருந்துச்சு. எப்படி, இந்த தொழில் லாபம் வருமா வராதா, இந்த தொழில் எப்படி இருக்கும், இந்த தொழிலில் முன்னேற்றம் இருக்கா இல்லையா, ஆமாம் இந்த தொழில் கூட்டு பிஸ்னஸ் பண்ணால் ஒரு வாக்குவாதத்தில் தொழில் பிரிஞ்சிடுறது, தொழில் வந்து கொஞ்சம் பிரிஞ்சிடுறது, ஒரே போட்டி நிறைந்த தொழிலாக இருக்குது, போட்டி போட்டு ஒரு மன உளைச்சல் ஆகுறது. இவை அனைத்தையும் சரி செய்யும் வகையில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானை அற்புதமாக பார்க்குறார். இந்த பார்வை பலன் தாங்க வேணும் உங்களுக்கு. வீட்டில் பாருங்க, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருந்துச்சா, இங்கே பாருங்க ஒற்றுமையாக இருப்பீங்க. நீங்கள் கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும், மகிழ்ச்சி இருக்குங்க. முதல்ல மகிழ்ச்சி இருக்கும். நண்பர்களுக்கு நீங்கள் யாரும் தெரியுங்க, உங்களுக்கு நண்பர்களை நல்லா தெரியும். அப்போ நண்பர்கள் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது. நண்பர்கள் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம், நண்பர்களோட நல்லா சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது. அப்போ நண்பர்களால் ஆதாயத்தை கொடுக்குது. மனைவியால் இருந்த மன கஷ்டங்கள், பார்ட்னரால் இருந்த தொந்தரவுகள் இதெல்லாம் மாறுது. அடுத்து பாருங்க, உங்களுக்கு வேலை தொழில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து இந்த குரு பயிற்சி, அதிசார குரு பயிற்சி வக்ரவம் அப்படிங்கிறது உங்களுக்கு லாபகரமாக தான் இருக்குது. எல்லா பிளானும் சக்ஸஸ் ஆகும். இதில் வேலை தொழில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். இன்னொன்று எல்லாம் லாபகரமாக முடியும். புதுசாக முயற்சி எடுத்தால் கூட உங்களுக்கு லாபகரமாக தான் முடியும். ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களோட புது முயற்சிகளோட உங்களுக்கு சக்ஸஸ் தான் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். அப்படி இருக்குது இந்த நிலவரம். அதே நேரத்தில் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். என்ன, கணவன் மனைவியாக இருக்கீங்க, அல்லது ஏற்கனவே திருமணத்திற்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க, அடுத்து அண்ணன் தம்பி அக்கா தங்கை உறவுகள், அப்பா அம்மா சார்ந்த விஷயங்கள், மாமனார் மாமியார் சம்பந்தப்பட்ட, அடுத்து மைத்துனர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா உறவுகள் சார்ந்த விஷயத்துல தான் குளறுபடிகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் உருவாகும். மற்றபடி வேலை தொழில் வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயம், குடும்பத்தின் மகிழ்ச்சி முதற்கொண்டு நல்லா இருக்கும். உங்கள் ஃபேமிலி வச்சுக்கோங்க, குழந்தைகளால் கூட உங்களுக்கு நன்மைகள் நிறைய ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அதனால முழுமையாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் தசாபுத்தி நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பலனெடுங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம். ஓகேங்களா? காலகட்டம் இந்த கன்னி ராசிக்கு வெல்த்து ஹெல்த்து ரெண்டையுமே சூப்பராக கொடுக்குறாங்க. உங்களுடைய முழுமையான ஜாதக ரீதியான பலன்களை நீங்கள் தெரிஞ்சு உங்களோட பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.